ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்திருக்கோம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத். எனக்கு லைனிங் கிளாத் மேட்ச் கிடைக்காதனால வேறு ஒரு கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தான் நெக் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பின்கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற நெக் டிசைனோட ஷேப் பார்த்திங்கன்னா பாட் நெக் தான் நம்ம வந்து போட போகிறோம். எப்போதுமே எந்த ஒரு நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த லைன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டார்க்காக போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளடங்க லேசாக ஒரு 2 நூல் 3 நூல் கேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா அகலமாக போடணும். அப்போ தான் அந்த பாட் நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சு அந்த அகலத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம். சைஸை பொறுத்து தான் அதோட அகலமே நம்மளுக்கு வந்து மாறுபடும். இல்லை எனக்கு ரொம்ப அகலமாக வேணாம் அப்படின்னா 3/4 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் அதே ஷேப்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வைக்கணும். முடிஞ்சது அப்படின்னா அயன் பண்ணிக்கங்க. அயன் பண்ணுறதுக்கு சரியாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தையல் போடணும் அப்படின்னா கழுத்து அகலம் 2.5 5 இன்ச்சு அந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இதுவுமே உங்களுக்கு நழுவுற மாதிரி இருந்ததா அப்படின்னா உள்ளே வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுட்டோம். மேலே இருக்கக்கூடிய பிசுரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன்லேயுமே பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து அயன் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த தையல் வந்து போடுறோம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்லைன் மட்டும் நம்ம தையல் போட்டாலே போதுமானது. ஓகேங்களா? அடுத்த நெக் டிசைனில் எப்படி அயன் பண்ணி தைக்கணுங்கிறது உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம கேன்வாஸை அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு தையல் மட்டும்தான் போடணும். அவுட்லைன் வந்து இன்னொரு தையல் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுட்டு ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. எப்போதுமே கேன்வாஸை இந்த மாதிரி வெட்டி தைச்சிங்க அப்படின்னா குழப்பமே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தையலில் பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 துணியுமே பிரிஞ்சு போயிடும், ஓப்பன் வந்துடும். அதனால் தையலில் படாமல் பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டிலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. கரெக்டாக அந்த மேல் துணி மட்டும்தான் தெரியணும். அந்தளவுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாக தையல் போடணும். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது பொடி தையலில் தான் தைக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க.
இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி தைக்க போகிறோம். இதை நம்ம வந்து கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் கீழே வந்து பட்டி மடித்து தைக்கிறேன். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி, இல்லை நம்மளுடைய ப்ளவுஸை தைச்சாலும் சரி, கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு பார்ட்டோட அளவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் மீதி இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம பட்டி மடித்து தைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து பட்டி மடித்து தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சில நெக்குக்கெல்லாம் டாட் வந்து நெக் டிசைன் தைக்கிறதுக்கு முன்னாடியே தைக்கிற மாதிரி இருக்கும். சில நெக் டிசைனுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிசைன் தைச்சதுக்கப்புறம் தான் டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில நெக் டிசைனுக்கு வந்து டாட்டே பிடிக்காத மாதிரி டிசைன் வரும். அதனால் நம்ம டிசைனை பொறுத்து தான் அந்த டாட் பிடிக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். இப்போ டாட் தைச்சு முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 துணியையுமே சேர்த்து வச்சு அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். எப்போதுமே டிசைன் தைக்கிறதுக்கு முன்னாடியே சுருக்கமே இல்லாமல் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வலுவலுன்னு நம்ம அயர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஜாஸ்மின் கிளாத் கண்டிப்பாக 1/2 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ தைக்கக்கூடிய இந்த டிசைனுக்கு 1/2 மீட்டர் துணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும். 30.1 மீட்டர் துணியில் தைக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ரோப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கிராஸ் பீஸில் நம்மளுக்கு துணி வந்து நீளமாகவே தேவைப்படும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து கிராஸ் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி வரிசையாக லைனாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் தச்சு முடிச்சிட்டோம். இதில் பாதி மட்டும்தான் கழுத்து பீஸ்க்கு, மீதி வந்து டிசைனுக்கு தான். இதை இப்போ பாருங்கள், 2 பீஸாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அகலத்தில். இது வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக தான் இந்த கழுத்து பீஸ். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய பீஸ்லாம் டிசைன் தைக்கிறதுக்காக. எப்போதுமே பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸில் தான் தைக்கணும், நேர் பீஸில் தைக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த பைப்பிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு அடியில் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் துணி அடியில் வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போடணும். அந்த கழுத்து பீஸோட பிசுறு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 2 நூல் கேப் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்படியே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம்.
மீதி இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்ல பக்கமாக திருப்பி இப்போ பாருங்கள், உருட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நம்மளுக்கு தடிமனான பகுதி. ஆல்ரெடி தச்சு நம்ம பரிமாண தையல் போட்டிருந்தோம். அந்த பகுதியிலேயே நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறனால நம்ம கஷ்டப்பட்டு உருட்டணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நம்மளுக்கு தடிமனாக இருக்கனால நம்மளுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக அப்படியே தடிமனாக அப்படியே சூப்பராகவே உருட்டுறதுக்கு வந்துடும். அதனால் நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா பைப்பிங் மேலேயும் தையல் வரக்கூடாது, அந்த துணி மேலேயும் வரக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் அந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் நம்ம வந்து தையல் போட்டு வரணும். ஒரே அளவாக சேமாகவே உருட்டி தைக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் அகலமாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா போக போக மெல்லிசாக உருட்டக்கூடாது. ஆரம்பத்தில் எந்த தடிமனில் நம்ம உருட்டுறோமோ அதே மாதிரி தான் முடிகிற வரைக்குமே உருட்டி தைக்கணும். இப்போ நம்ம வந்து பாருங்கள், அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். இது போல் பாருங்கள், கரெக்டாக சேமாக ரெண்டாக மடிச்சுக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப்பிங்கோட பிசிறு பகுதியை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிடணும், இல்லாட்டினா நம்மளுக்கு தூக்கிக்கிட்டே இருக்கும். இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக மடிச்சுட்டு பைப்பிங்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கயிறு பகுதி தான் தைக்க போகிறோம். எனக்கு வந்து குட்டியான பீஸ் இருக்கனால இதை வந்து நான் டபுளாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கயிறு பகுதி மெல்லிசாக கிடைக்கணும். அதனால் நான் இதை வச்சு திருப்புறதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை எடுத்துகிட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரோப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், தடிமனாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கட்டையாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிஸான அளவில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டும் கூட நம்மளுக்கு அகலம் வந்து ரொம்ப அகலமாக கிடச்சிருக்கனால இப்போ வந்து அந்த நண்டுக்காலை வந்து கலட்டிட்டு ஒன் சைடு நண்டுக்காலை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம். திருப்பியுமே பார்த்திங்கன்னா ஒன் சைடு நண்டுக்காலில் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கயிறு பகுதி ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து பக்கத்துலேயே தையல் போட போகிறோம். ரொம்ப பக்கத்தில் போடாமல் ஓரளவுக்கு லூஸ் வந்து இருக்கணும், ஓகேங்களா? அந்த பைப்பிங்கை ஒட்டியே தைக்காமல் பைப்பிங்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். லேசாக இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? கொஞ்சம் பிசிறு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்து நல்லா கனமாக கிடைக்கும். திருப்பம் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கயிறு பகுதி நம்மளுக்கு வந்து கனமாக நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்ல பக்கம் திருப்பி எடுத்துட்டோம். இதே மாதிரி பாருங்கள், நிறையா பீஸ் நான் தச்சு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து தனித்தனி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச்சில் நம்ம 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சில் 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்காக அந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். 2 பீஸில் 2 இன்ச்சில் 2 பீஸும் 2.5 இன்ச்சில் ஒரு பீஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையாது நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது வந்து மேலே ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த 2 இன்ச்சில் நம்ம 2 பீஸ் வெட்டியிருந்தோம்ல, அது வந்து இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் வந்துடணும். 2.5 இன்ச்சில் கட் பண்ண அந்த பீஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி டபுளாக மடித்து இந்த மாதிரி நம்ம 3 பீஸையுமே லைனாக வச்சு தையல் போட்டுக்கலாம். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 2.5 இன்ச்சில் கட் பண்ண அந்த பீஸை சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி 3 இதுவாகவே வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அடுத்த 3 பீஸ் இந்த மாதிரி லைனாகவே தைக்கணும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான். சிம்பிளாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில கஸ்டமர்லாம் அந்த டிசைன் ப்ளவுஸ் போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டிசைன் ப்ளவுஸ் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ரோப் பகுதி மட்டும் நல்லா மெல்லிஸாக இருக்கணும், அது ஒன்று தான். இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு ரோப் வந்து தடிமனாக தைக்காமல் மெல்லிஸாக தைக்கணும். அதுதான் நம்மளுக்கு இந்த டிசைனோட ஹைலைட்டே அதுதான், ஓகேங்களா? அதனால் அதை மட்டும் நல்லா மெல்லிஸாக வர்ற மாதிரி அழகாக நீட்டாக பொறுமையாக தைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் 2 நூல் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பிசுறு பகுதியை கட் பண்ணாமல் அப்படியே லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அங்கனங்கன்னு அந்த பிசுறு பகுதி நீட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு கலர் நூல் வந்து எடுக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. அந்த நூலை கலட்டி மாட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்ட அந்த வேறு கலர் நூலை போட்டு தைக்கிறனால அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஓகேங்களா? ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும், சரியான மெஷர்மெண்ட்டில் அந்த அளவுகள்லாம் பக்காவாக தைச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ பணம் கேட்டாலுமே அந்த கஸ்டமருக்கு பிடிச்சி போய் நம்ம கேட்குற பணத்தை அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லேஸில் டபுள் தையல் போட்டு முடிச்சிட்டோம். அந்த பைப்பிங் தச்ச பக்கம் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நூல் பீஸரை கையோடையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும் பாசி வச்சு நம்ம தச்சு அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.